வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. நேற்று பல்வேறு சண்டைக்கு நடுவில் புதுசாக ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் 100 நாட்கள் சிறையில் இருந்தால் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். ஆமாம், யாராக இருந்தாலும் பறிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தும், அரசியல் களத்தில் எவ்வாறு விவாதம் ஏற்படுத்தும்? இல்லை, இதை மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா தவறு செய்யாமல் இருப்பாங்க, 100 நாள் ஜெயிலுக்கு போகாத அளவுக்கு கவனமாக இருப்பாங்க, இந்த மாதிரியான தவறுகள்லாம் மாட்டாமல் இருக்கிற அளவுக்கு யோசிப்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் இதை கொண்டு வர்றவங்க யார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. கொண்டு வர்றவன் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ 3 முறை இவங்க அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க, 3வது முறை இருக்காங்க. இப்போ இது ஒரு மன்னராட்சிங்கிற மாதிரி இந்த ஆட்சி போயிட்டுருக்கு. அதுக்கு தேர்தல் ஆணையம் பல வகையான வேலைகள் இருக்குன்னு வைங்களேன், பல குட்டிச்சாத்தான்களை எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை பாதுகாக்குது. இப்போ இவர்கள் இந்த மாதிரியான மசோதாக்கள்லாம் கொண்டு வர்றாங்கல்ல, சட்டம், இதன் மூலமாக எதிரணியை இவர்களால் வீழ்த்தி கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படிங்கிற ஆபத்து இருக்குது, கட்டுக்குள்ளே வச்சு. ஆமாம். இப்போ யாரனாலும் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த அமைப்புகள் எல்லாமே இவங்களுடைய குட்டிச்சாத்தான்கள் தான். இவர்களுடைய ஏவலுக்கு உத்தரவுக்கேற்ப இயங்கக்கூடியது தான். இடியில் ஆரம்பித்து, இன்கம் டேக்ஸில் ஆரம்பித்து எல்லாமே இவர்களுடைய இதுக்கு ஏற்றாப்புல இயங்கக்கூடியது தான். இப்போ ஒரு தலைவரை ராகுல் காந்தி தூக்கி உள்ளே வைக்காங்க, இல்லை ஸ்டாலினை தூக்கி உள்ளே வைக்காங்க, எல்லாம் வேறு. ஸ்டாலின்லாம் நடக்காதுன்னு வைங்களேன், அவங்க டீலிங்கே வேறு. ஒரு இதுக்கு ஆமாம், ஸ்டாலினில் உதயநிதியெலாம் டச் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க திமுகவுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதானிக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க தங்களுடைய விசுவாச ஆள்களை இது பண்ண மாட்டாங்க. யாருக்கிட்ட போவாங்கன்னா பினராயி விஜய் மாதிரி, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஏற்கனவே அவங்களெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுது. இந்த மாதிரியான இதெல்லாம் போதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி தங்களுடைய வளையத்தில் வராத, தங்களுக்கு உதவாத ஆட்களை, எதிரணியினரை நம்ம கூட கூட்டணி சேராதவங்கள, இப்போ பழனிசாமியை தூக்கி வைக்காங்கன்னு வைங்களேன். பழனிசாமி கூட்டணி வர மாட்டார், ஏதோ ஒரு கேஸில் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா பழனிசாமி நிற்க முடியாது. சீமானை தூக்கி உள்ளே வைக்காங்க. சீமான் இந்த இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், அது எந்த அடிப்படையில் ஆதரிக்க இருக்குன்னு அதை மேலோட்டமாக பார்த்தா நல்ல பையன்பா அப்படின்னு தான் தோணுது. உள்ளுக்குள்ள அவன் கத்தியை வச்சு சொறி வச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை, இப்போ தவறே செய்யாத போது எப்படி நம்மளை வழக்கு தொடுத்து இல்லை, தவறுங்கிறது சூழலை, அதுக்கான இதை இந்தியாவில் யாரையும் எப்போ வேணாலும் எந்த வகையிலையும் ஒரு குற்றவாளியை ஆக்க முடியுங்க. அதுக்கான சூழலை உருவாக்க முடியல, எதனாலும் செய்யலாம். அப்போ அதிகாரம் எவ்வளோ வேணும் கொள்ளடிப்பீங்கன்னு உங்களை கேட்கக்கூடாதுன்னுலாம் இல்லை. அது இது நான் தான் நானும் வரவேற்பு தெரிவிக்கிறேன். ஆனால் அதை பிஜேபி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் சந்தேகமாக இருக்குது. அதனால தான் ஆபத்தாக இருக்குது. ஏற்கனவே நம்ம தாத்தா ஒருத்தர் இருந்தார்ல, அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. அண்ணா சாரே உண்ணாவிரதம் இருந்தார். ஒரே பின்னாடி எல்லாம் சங்கிகள் தான், ஒரே கொடி ஆட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாங்க. அந்த சூழலை பிஜேபி பயன்படுத்திக்கிட்டு இப்போ அதன்படி நடந்துச்சா? இத்தனை வருஷம் ஆட்சி போயிருக்கு, நடந்துக்கிட்டாங்களா? அதே மாதிரி ஒன்றும் இல்லையே. என்ன நீங்கள் ஊழலை கட்டுப்படுத்தினீங்க? என்ன கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தினீங்க? கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன்ட்டு ஒவ்வொரு நைட்டில் எல்லா பள்ளியும் தெருவில் அலைய விட்டீங்க. அந்த கருப்பு பணம்லாம் என்னாச்சு? இது இல்லையே. அப்போ உங்கள் மீதான சந்தேகம் தான் நமக்கு இந்த மசோதாக்கள் நீங்கள் கொண்டு வர நல்ல மசோதா கூட சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ அமித்ஷா இந்த மாதிரியான ஆள், அவர் ஏற்கனவே 30 நாள், ஆமாம், அவர் ஏற்கனவே 100 நாள் உள்ளே இருந்திருக்காரு. அவரே இந்த மாதிரியான இதில் தடை செய்யப்பட்டவர் தான் அவர். இப்போ நீங்கள் இது மாதிரி கொண்டு வர்றதுங்கிறது யாரையெல்லாம் நீங்கள் குறி வைப்பீங்க அப்படிங்கிறது தெரில. இது கடைசியில் பெரிய ஒரு சர்வாதிகார போக்கை நோக்கி நகருங்க. எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சட்ட மசோதாவாக இது மாறலாம். கத்தி தான், கத்தியே கத்திரிக்காயும் வெட்டலாம், கத்தியை வச்சு ஆளையும் வெட்டலாம். கத்தியை எவன் பிடிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குல்ல. இந்த கத்தியை இதை கொண்டு வர்றவங்க இன்றைய ஆட்சியாளர்கள், அவர்கள் பிடிக்கிற ஆட்கள் சரியில்லையே, அதில் இருந்தால் இந்த சந்தேகம் வருது நமக்கு. அதனால் இது கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இந்த மசோதா. இது நல்லதுக்கும் பயன்படுது. இது பிஜேபியில் தவறு செய்யக்கூடிய ஆட்களை நீங்கள் இப்படி உள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா, அப்படி வைப்பீங்க அப்படின்னா இதை நம்ம ஓகே, இது நேர்மையாக நடக்குன்னு நினைக்கலாம். இல்லை ஒன்லி எதிரணி கட்சியில் இருந்தால் தவறு செய்கிறாங்க, பிஜேபியில் போனால் அவங்க நல்லா புனிதராயிருவாங்களே. தமிழ்நாட்டிலே எடுத்துக்காங்களே, அண்ணாமலையார் வந்த பிறகு எவ்வளோ ரவுடிகள், லோக்கல் ஏரியா ரவுடி பயல்கள்லாம் கட்சியில் போய் சேர்ந்தான்.
அவெல்லாம் வந்து பிஜேபியில் சேர்ந்தவனும் புனிதமாயிட்டானா? அவன் ஏரியாவில் ரவுடி, இவங்க கட்சியில் வந்து சேர்ந்தாலும் புனிதமாயிட்டான் எப்படி? அப்போ இதே மாதிரி தான் இந்த 100 நாள் கணக்கு இந்த இவங்க கொண்டு வர இதுவுமே அப்படி தானே இருக்கும். தப்புணும்னா பிஜேபியில் வந்து சேர்ந்துக்கா. அஜித் பவார் மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் வந்து இழுக்கிறதுக்கான யுக்தியாக கூட இருக்கலாம். இது ஒன்லி வெறுமனே எதிரணியை மட்டுமே குறி வச்சு இது பண்ணுறதுக்காக கொண்டு வரப்படுறது அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாகவே எழுறதுக்கான நியாயம் இருக்குது. ஏன்னா கொண்டு வருபவர்கள் அந்த மாதிரியானவர்கள். இதை தொடர்ந்து வந்து ஆன்லைன் ரம்மினால நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்குது. இப்போ அதற்கு ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைனில் விளையாடின மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்ட மசோதாக்களை பார்த்து எப்படி? இல்லை, இதை வரவேற்கிறோம். இது வரவேற்புக்குரியதான். ஏன்னா ஆன்லைன் கேமில் வந்து பணத்தையும் பொருளும் அவ்வளோ சின்ன பசங்கள்லாம் இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு பல லட்சங்களை கொடுத்து அது எப்படி இதுக்குள்ளே போய் சிக்கிறாங்கன்னு பொருள். விளாண்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து திரும்ப வர வச்சு அப்படின்னு ஏமாற்றி உள்ளுக்குள்ளே இழுத்து மொத்த பணத்தையும் உருவி விட்டு அவன் அதை அடைக்கிறதுக்கு கடன் வாங்கி அப்படின்னு சிக்கி சின்னாபனமாகி கடைசியில் வந்து அதை அடைக்க முடியாத சூழல் வரும்போது சூசைட் பண்ணி இறந்து போன எவ்வளோ கதைகள். ஆகவே இந்த சட்டம் வந்து வரவேற்புக்குரிய அவசியமானது. அதுலேயுமே வந்து இவர்களுடைய கிரிக்கெட் விளையாட்டு ஸ்பான்சர் எல்லாமே பெருவாரியாக இந்த ஆன்லைன் கேமிங் தான். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு விலக்கா? அதில் ஏதாவது வச்சுருப்பாங்க. அதில் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வர விளையாட்டுகளை மட்டும்தான் பண்ணுறோம். அப்போ யார் மாட்டுவா? யாருக்கு எதிரானது? யார் மாட்டோம்? இப்படி தான் இதுதான் சிக்கல். கடந்த அந்த சட்ட மசோதா பற்றி நம்ம சொன்னோம்ல, அதில் எப்படி அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான சில வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். அப்போ இதுலேயும் வந்து சிக்கல் தான். செஞ்சால் அந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருந்து தவறு செய்பவர்களை தண்டிக்கக்கூடியதாக இருந்தால் மகிழ்ச்சி, வரவேற்கக்கூடியதான். அதில் இந்த ஆன்லைன் இந்த விளையாட்டுக்கு அந்த பணம் கட்டி விளையாடுறதுக்கு அதை விளம்பரப்படுத்துவது அதான் முக்கியமானது. இந்தக்கு விளம்பரப்படுத்தி அதில் பல பேர் வந்து பணம் இழக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த செலிபிரிட்டிகள்லாம் இருக்காங்களே, இனிமேல் மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஏறக்குறைய 40 வருஷம் 45 வருஷம் வந்து காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டாங்க. இவங்க 15 வருஷம் தான் ஆண்டிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளேயே அந்த நாட்டை வந்து ஒரு பிரளயமாக மாற்றிடுறாங்க. நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றது, இவங்களை கட்டுப்பாடுபடுத்துறது, இவ்வளோ செயல்கள் வந்து ஏன் காங்கிரஸ் பண்ணலை? தொடர்ந்து இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா 15 வருஷம் பிஜேபி வந்ததுனால இதற்கப்புறம் காங்கிரஸ் வருமானது மிகப்பெரிய கேள்விக்குறி. இவங்க இன்னொரு முறை காங்கிரஸ் வராமல் இருக்கிறதுக்கான வழிகளை இவங்க உருவாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லாதான் இவர்கள் எதுக்காக எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. காங்கிரஸும் பிஜேபியும் பெருசாக வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அவன் சாஃப்ட் இந்துத்துவா, இவன் ஹார்ட்கோர் இந்து, அவ்வளோதான். அவன் வந்து கொஞ்சம் யோசிப்பான். இவன் ஏற்கனவே நாங்கள் இந்துத்துவ அரசியல் தான் செய்கிறோன்னு வெளிப்படை செய்கிறான், அவ்வளோ. ஆமாம், காங்கிரஸ் ஆட்சியில் தான் பாபர் மசூதியை இடித்தாங்க. அப்போ அதுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்தியாவை இயக்கக்கூடியது எந்த பொறுப்பு, அவர்களுக்கு இந்தியாங்கிறது இயங்கிறது இருக்க வேண்டியது யாருக்கு நலன்னா இருக்குது அப்படிங்கிறலாம் பார்த்தீங்கன்னா முடிவு வரும். இப்போ காங்கிரஸில் இருக்கிற அதே ஐடியாலஜி தான் பிஜேபிலையும் இருக்குது. ஏன்னா பிஜேபியில் கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக தெரியும், அது கொஞ்சம் ஜனநாயகமாக. ஆமாம், காங்கிரஸ் கொஞ்சம் ஜனநாயகம் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிடும், அவ்வளோதான். இன்னொன்று அடுத்தது இந்த காங்கிரஸ் வராமல் இருக்கிறதுக்கு அல்லது மற்ற ஜனநாயக சக்திகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பாசிச சக்திகள் வந்து என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை செய்தானே செய்வாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து அதிகாரம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிருக்கு. அப்போ அந்த அதிகாரத்தை வச்சு என்னெல்லாம் செய்யணும், எதிரணியை வந்து எப்படிலாம் லாக் பண்ணணுங்கிற யோசிச்சு வச்சு செய்தானே செய்வாங்க. அதனால் அதை செய்யத்தான் செய்வாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு பல திட்டங்கள் இருக்குது. சங்கீதம் குறைவுதான்றாங்க. ஆமாம், இதெல்லாம் குறைவு. அவங்க செய்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக மிக தீவிரமாக திணிப்பார்கள். அது தமிழ்நாட்டில் வந்து இங்கிட்ட வந்து வணக்கம் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தமிழை ஒழிக்கிறதுக்கான வேலையை செய்கிறது. இன்னொரு பக்கம் வந்து தமிழர்கள்ட்ட வந்து உலகின் தொன்மையான மொழியை வந்து தமிழ் தான் வந்து உருட்டுறது, எங்கெங்கே எப்போ எப்படி பேசணுங்கலாம் அவங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் அதை பேசிக்கிட்டே வந்து தமிழ் முதுகில் குத்துறதையும் செய்வாங்க. தொடர்ந்து பேசணும் நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.